வணக்கம். நான் தாமரை மனம் இல்லம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலில் 7 கப் பர்பி பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்துட்டு 1 டம்ளர் பால், 1 டம்ளர் முந்திரி, 1 டம்ளர் நெய் வச்சுருக்கோம், 1 டம்ளர் 2 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் கடலை மாவு வச்சுருக்கோம், 1 டம்ளர் நம்ம தேங்காய் உடைச்சி வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன முதல்ல செய்கிறது பார்க்கலாம். முதல்ல நம்ம முந்திரியை கொஞ்சம் குறைப்பாக பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதே ஜார்லேயே நம்ம தேங்காவை பொடி பண்ணிக்கலாம். தேங்காய் பொடி பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சு நம்ம கடாயில் அந்த ஈரப்பசை போகிற மட்டும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்குவோம். கொஞ்சம் நல்லா அது வதக்கி கொடுத்துட்டோம்னா அந்த அப்போ கொஞ்சம் ஒரு வாரம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம அதுலேயே கடலை மாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு வதக்கி கொடுத்துட்டு நம்ம அந்த இதுக்கு கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிக்குவோம். பால் ஊற்றி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா கெட்டிப்படாமல் நல்லா கிளறி கொடுத்துருவோம். கிளறி கொடுத்து கொஞ்சம் எல்லாம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா கெட்டி வர மாதிரி வந்துடுது. இப்போ கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுருவோம். 2 டம்ளர் சர்க்கரை வச்சுருக்கோம். 2 டம்ளர் சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறி கொடுப்போம். சர்க்கரை போட்டோன்னா நமக்கு நீத்திக்கிட்டு வரும். அது நீத்திக்கிட்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் நெய் விடுவோம். கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வரலாம். கிண்டிகிட்டே நம்ம முந்திரி பொடி பண்ணி வச்சுருக்கிறது கொட்டி போட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக முந்திரி போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறி கொடுத்தோடனே நமக்கு பதம் கரெக்டாக வந்துடுதுன்னா நம்ம தட்டில் நெய் தடவிட்டு எடுத்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. பாகு கரெக்டாக வந்தோடனே இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நம்ம காத்தார வச்சுருவோம். ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் காத்தார வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டுக்குவோம். பீஸ் போட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா சுவையான பர்பி ரெடி ஆகிட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.